வணக்கம். நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குஸ்காவா மட்டன் பிரியாணியா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகப்படுற அளவுக்கு இந்த தக்காளி சாதம் இருக்கும். வாங்க இந்த மட்டன் சுவையில் இந்த தக்காளி சாதம் எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இந்த சாதம் ரெடி பண்ணுறதுக்கு காய்கறி எல்லாத்தையும் கழுகி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ இதில் தக்காளி 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். அந்த தக்காளி நான் எண்ணெயில் 1/2 கிலோ இருக்கும். வெங்காயம் ஒரு 4-5 பெரிய வெங்காயம் பல்லாரி இருக்கு இல்லையா, அது எடுத்து வச்சுருக்கேன். 2-3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தெல்லாம் இது போல் நீள நீளமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியவும் நல்ல நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடிசாக கட் பண்ண வேண்டாம். நல்ல இது போல் சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டு தக்காளியை 8 துண்டு அந்த போல் எடுத்து வச்சுக்கலாம். நான் இது போல் எல்லாத்தையும் நறுக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது போல் லேயர் லேயராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவையும் நம்ம கீறி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாய் ஒரு 4 மிளகாய் எடுத்திருக்கேன். மல்லித்தழையும் கொஞ்சம், புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம முக்கியமான மசாலா நம்ம வறுத்து ரெடி பண்ண போகிறோம். அதுதான் இது எல்லாமே நான் எடுத்து ஹோல் கரம் மசாலா, மிளகு, வரமல்லி, சீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம வறுத்து பொடி பண்ணி எடுக்க போகிறோம். இதுதான் முக்கியமான பொருட்கள். பொடி வகைகள் மஞ்சள் பொடியும் வரமிளகாய் பொடியும் தான் நமக்கு தேவை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து தான் வறுக்க போகிறேன். ஃப்ளேமை சிம்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும், நல்ல அந்த வறுபட்ட உடனே ஒரு நல்ல மணம் வரும். எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு மணமாக இருக்கும். கருகிடாமல் அந்த டயத்தில் நம்ம எடுத்துடலாம். பொடி பண்ணுற அளவுக்கு வறுபட்டால் போதும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டிருக்கு. நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுருந்தேன். இப்போ நம்ம இந்த குஸ்கா ரெடி பண்ணுறதுக்கு, தக்காளி சாதம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம குக்கிங் ஆயில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் சாதாரணமாக குழம்புலாம் தாளிப்பீங்க இல்லையா, அந்த எண்ணெய் தான் நானும் உபயோகப்படுத்தியிருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில். இப்போ எண்ணெய் நல்ல சூடாக இருக்குது. நல்ல சூடாக இருக்கும்போது இதை போடுங்க. இப்போ இது பொரியட்டும். இது பொரிஞ்ச நான் இதில் கடல் பாசி மட்டும்தான் எடுத்திருக்கேன், வேறு எதுவுமே எடுக்கலை. ஏன்னா நம்ம கரம் மசாலா இது எல்லாமே நம்ம வறுத்து பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் நான் இதை மட்டும்தான் தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம மல்லித்தழை, புதினா, கருவேப்பிலை எல்லாம் நம்ம தாளிச்சிக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் இருக்குது இல்லையா, அதை நல்ல கையால் அப்படி நல்லா பெசரி விட்டு அது லேயர் பை லேயராக எடுத்து விட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவக்க கொஞ்சம் வதங்கணும். ரொம்ப செவக்க வேண்டாம். நம்ம பிரியாணிக்கெலாம் ரொம்ப சிவப்பாக நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதுபோல் வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக செவந்தால் போதும். ஃப்ளேமை நீங்கள் சிம்லேயே வச்சுக்கோங்க. நான் வெங்காயம் வதக்கிறதுக்கு நான் இதில் உப்பு சேர்க்கலை, நான் சாதாரணமாக தான் வதக்கியிருக்கேன். இப்போ நம்ம 1-2 நான் தட்டி வச்சுருக்கேன் இஞ்சியும் பூண்டையும். நீங்கள் பேஸ்ட்டாக இருக்குன்னா நீங்கள் பேஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 1-2 தட்டி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் நான் போட்டிருக்கேன். வரமிளகாய் பொடி பார்த்து போட்டுக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கிறேன். ஏற்கனவே நம்ம மிளகு போடுவோம், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். அதனால் காரம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. எங்களுக்கு காரம் பிடிக்கும், அதனால் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா பொடி, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மெத்தடில் இந்த பொடியை வறுத்து போடும்போது மட்டும்தான் இந்த டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் தாளிக்கிறதுக்கு போட்டால் அது சாதாரணமாக நம்ம தக்காளி சாதம் பண்ணுவோம் இல்லையா, அது போல் வரும்.
அதனுடைய வீடியோவும் அந்த மெத்தட் போட்டிருக்கேன். அதையும் எப்படி பண்ணலான்னு அதையும் விருப்பம்னா பாருங்கள். இப்போ நான் இந்த வறுத்து பிடிச்ச பொடி எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். இது வந்து மெஷர்மெண்ட்டு வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய 1/4 கிலோ அரிசிக்கு இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதில் எந்த வித மாற்றமும் வைக்க வேண்டாம். காரம் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மிளகா காரத்தை வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு மிளகா வேணால் நீங்கள் வாசத்துக்கு 2ஆக கீறி போட்டுக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற தக்காளி எல்லாத்தையுமே நான் இதில் போட்டுட்டேன். நான் தக்காளியை வந்து 4 நாளாக கீறி போட்டிருக்கேன். துண்டு துண்டாக தான் போட்டிருக்கேன். நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே. நான் இதில் வந்து இது வரைக்கும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், நெய் சேர்க்கலை. ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் போதும். அதை வந்து நான் சொல்கிறேன், அப்போ யூஸ் பண்ணால் போதும். இப்போ இது வந்து கொஞ்சம் மூடி வைக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கட்டும். மறுபடியும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த தக்காளி சாதத்துக்கு வந்து வெங்காய சம்பல், தயிர் சம்பல் அது மட்டும்தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் சாதம், தனியாக வெள்ளை சாதமும் ரெடி பண்ணியிருக்கேன். அது வந்து ஒருவேளை தக்காளி வந்து சாதம் கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னா குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தயிர் சாதத்துக்கு நான் தனியாக ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்குது. நம்ம வீட்டில் ரெடி பண்ண தயிர் வந்து நீங்கள் கடையில் வாங்கின தயிராக இருந்தால் அந்த நீங்கள் ஒரு பாக்கெட்டு, அந்த 10 ரூபா பாக்கெட்டை கூட நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை மறுபடியும் நல்லா கிளறி விட்டுருக்கேன். இப்போ நான் எடுத்து கழுகி வச்சுருக்கிறேன். நான் அரிசியை வந்து நான் ஊற வைக்கலை, கழுகிட்டு அப்படியே தண்ணியெல்லாம் நான் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இது சாப்பாட்டு அரிசி தான், ஆனால் இது பழைய அரிசி, அதனால் உங்களுக்கு வந்து தண்ணீர் வந்து எடுக்கும். நம்ம வந்து இன்றைக்கி தக்காளி அதிகமாக போட்டிருக்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து 1/2 லிட்டர் தண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன். இது நீங்கள் சீரக சம்பா அரிசியில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா 100 அரிசிக்கு 1 கப்புக்கு ஒரு கப்பு தண்ணியே போதும். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் சீரக சம்பா செய்யும்போது அப்படியே உங்களுக்கு சுவையும் மனமும் அப்படியே உங்களுக்கு திண்டுக்கல் பிரியாணி போலயே இருக்கும், மட்டன் பிரியாணி போலயே இருக்கும். நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பையும் சேர்த்துக்கலாம். 1/2 மூடி வந்து எலுமிச்சை ஜூஸ் வந்து நான் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து காரம் வந்து இருக்கிறதுனால அந்த காரத்துக்கு ஏற்ற புளிப்பும் கொஞ்சம் இருந்தால்தான் கரெக்டாக வரும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக இருந்தது அப்படின்னா, புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா காரம் அதிகமாக தெரியும் உங்களுக்கு. இப்போ இது வந்து நல்லா கொதிக்குது. உப்பு கரெக்டாக இருக்குது. ஏன்னா இந்த கொதிக்கிறது வந்து இந்த பபிள்ஸ் எல்லா இடமும் ஒன்று போல் கொதிக்குது பார்த்திங்களா. இப்போ நமக்கு வந்து உப்பு ஓரளவு கரெக்டாக இருக்குதுன்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இப்படியே கொதிக்கட்டும். ஃப்ளேமை வந்து சிம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாகிருக்கு. இப்போ தான் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். கம்மியான அளவு நெய்யிலேயே மணமாக சுவையாக இந்த தக்காளி சாதம், குஸ்கா ரெடி பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ வச்சுக்கலாம். ஏன்னா சுவை வந்து அப்படி இருக்கும், மணமும் அப்படி இருக்கும். கலரும் வந்து இப்போ என்னோடய மொபைலுக்கு வந்து ஒரு மாதிரி எல்லோவாக தெரியுது. ஆனால் நேரில் வந்து நல்ல திண்டுக்கல் பிரியாணி போல் ப்ரௌன் கலரில் இருந்தது. நீங்கள் இந்த அது எதுக்கு அந்த ப்ரௌன் கலர் வருதுன்னா, நீங்கள் அந்த பொடியை வந்து நம்ம வறுத்து கிச்சோம் இல்லையா, அந்த பொடியை அப்படி போடும்போது மட்டும்தான் இந்த கலர் வரும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். நீங்கள் இந்த முறையில் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.